பிஜி டுட்டோரியல்ஸ். ஸோ இந்த AutoCAD பிகினர்ஸ்க்கான டுட்டோரியல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கமெண்ட்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபில்லட், ரெண்டு வந்து சாம்ஃபர். ஸோ இந்த ரெண்டு கமெண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து பேசிக் கமெண்ட்ஸ், அதாவது ட்ரா கமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற லைன், பாலி லைன், சர்க்கிள்ஸு, அப்புறம் ரெக்டாங்கிள், பாலிகன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் மாடிஃபை கமெண்ட்ஸ் லைக் மூவ், ரொட்டேட், ஸ்கேல், மிரர், இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் வந்து நம்ம அனோடேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, லேயர்ஸ், பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினர்ஸ்க்கு எப்படி வந்து பேசிக்லேருந்து அப் டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் எப்படி நம்ம AutoCAD ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறது ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர், இங்கே உள்ள இந்த ரெண்டு கமெண்ட்ஸ் பற்றி தான். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபில்லட் அப்படின்ற கமெண்ட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் எஃப் அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபில்லட்டோட ஷார்ட்கட் கீஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீஸ் என்ன இருக்குன்றத வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா இங்கே உள்ள கமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட் கீஸ் என்ன அப்படின்றத வச்சு நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற கீஸ் இருக்கும். அதனால் ஷார்ட்கட் கீஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்லட் எஃப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ரெண்டு லைனையும் வந்து நான் பிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி கார்னர்ஸ்க்கு, அதாவது கார்னர்லேருந்து வெளியில் போயிருக்க லைன்லாம் ட்ரிம் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து ஒரு எட்ஜ் கிரியேட் ஆகிரும். இதுதான் வந்து பேசிக்கான ஃபில்லட் கமாண்டு. ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபில்லட் கமாண்ட் கொடுத்ததுமே வந்து உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். அண்டுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கண்ட்ரோல் செட் கொடுக்குறது தான் அண்டு. ஸோ பாலிலைன், ரேடியஸ், ட்ரிம், மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கீழே காட்டும். இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ ரேடியஸ்க்கு வந்து நீங்கள் அதை பிக் பண்ணதும் அந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் கேட்கும். ஜஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து 200ன்னு என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபில்லட் ரேடியஸ் வந்து 200ன்னு நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அதே மாதிரி நான் ரெண்டு லைனை பிக் பண்ணி ஃபில்லட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் பிக் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் லைன் பிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கார்னரில் வந்து ஒரு கர்வ்டான ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். அதோட ரேடியஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே உள்ளே என்ட்ரு பண்ண ரேடியஸில் க்ரியேட் ஆகிருக்கும். லைக் இந்த மாதிரி 200 நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணியிருந்தாலும் அதே ரேடியஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்லட் வந்து க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து ஃபில்லட்டில் ரேடியஸ்ன்ற ஆப்ஷனு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ரிம், நோ ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா நோ ட்ரிம், ட்ரிம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கீழே கேட்கும். ஸோ ட்ரிம்ன்றது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷனு. ஸோ நோ ட்ரிம் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நோ ட்ரிம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபில்லட் கிரியேட் ஆகிருக்குது. அதாவது அதே ரேடியஸில் ஃபில்லட் கிரியேட் ஆகிருக்குது. ஆனால் வந்து ஆல்ரெடி இருந்த லைனும் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிருக்குது. ஒன்றுமே வந்து ட்ரிம் ஆகலை. லைக் இதில் வந்து நமக்கு ட்ரிம் ஆச்சு, அந்த மாதிரி இதில் ட்ரிம் ஆகலை. ஸோ மறுபடியும் அதே ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ட்ரிம்மில் போயிட்டு இப்போ வந்து நோ ட்ரிம்னு இருக்குது, ட்ரிம்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இதுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட லைன்ஸ் வந்து ட்ரிம் ஆகலை, எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருந்தது. இதில் வந்து ட்ரிம் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஃபில்லட் ஆப்ஷன் வந்து இதில் அப்ளை ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸு. அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஸோ ரேடியஸ் ட்ரிம் பார்த்தாச்சு. மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் இதில் யூஸ் ஆகும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல உங்களுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஃபில்லட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபில்லட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மல்டிபிள்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். நீங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவாகவே இருக்கும். எவ்வளோ லைன் வேணாலும் நீங்கள் வந்து ஃபில்லட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைனுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்கேப் ஆகிடும். இந்த மாதிரி மல்டிபிள்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கமெண்ட் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மல்டிபிள்ன்ற ஆப்ஷனோட யூஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபில்லட் ஆப்ஷனில் உள்ள பாலிலைன்
அப்படின்ற ஆப்ஷன். ஸோ பாலிலைன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பாலிலைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாலிலைனோட ஷார்ட்கட் கீ வந்து P-line. இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம பாலிலைன்ற இந்த கமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது டீட்டெயில்டாக போட்டிருப்போம். ஜஸ்ட் இப்போது க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் லைனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆர்க்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிலைனான ஒரு இதை ஜஸ்ட்டு கலர் ரெஃபரன்ஸ்க்காக எல்லாம் சியான் கலரில் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிலைனை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு ஃபில்லட் அப்ளை பண்ணணும். எந்த இடத்துலனா ஆல்மோஸ்ட் எல்லா கார்னர்ஸ்லையுமே எனக்கு வந்து ஃபில்லட் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க்கு. அப்படின்னா ஃபில்லட் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ விசிபிலிட்டிக்காக ஜஸ்ட் நான் ரேடியஸை மட்டும் மாற்றி வச்சுக்கிறேன். 200 இருக்கிறத வந்து ஒரு நான் 500 மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இங்கே பாலிலைன்ற ஆப்ஷனை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து என்ன கேட்கும்னா பாலிலைனை வந்து செலக்ட் பண்ண சொல்லணும். செலக்ட் 2D பாலிலைன். ஸோ 2D பாலிலைன் தான் அப்ளை ஆகும். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணனாலே உங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ வந்து காட்டும். எல்லா கார்னர்ஸ்லையும் வந்து ட்ரிம் ஆகிறது உங்களுக்கு இதில் தெரியும். ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் அப்ளை ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபில்லட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன்று இந்த ஃபில்லட் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஃபில்லட் வந்து அப்ளை ஆகாததுக்கு. ஏன்னா ரொம்ப க்ளோஸராக இருக்குது இந்த இடத்துல. நான் இப்போ அப்ளை பண்ணேன் அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து ஃபில்லட் வந்து அப்ளை ஆகாது நார்மலாக பண்ணாலே. அதனால் இங்கே மட்டும் ஃபில்லட் ஆகலை. அதர் தென் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு ஃபில்லட் ஆகிருக்குது. ரேடியஸ் நம்ம கொடுத்த ரேடியஸில் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 500 நம்ம இன்புட் ரேடியஸு எல்லா இடத்துலையுமே அந்த 500 ரேடியஸில் வந்து நமக்கு ஃபில்லட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி பாலிலைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா மல்டிபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பாலிலைனாக க்ரியேட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து இது வந்து லைனாக இருக்குது, எல்லாமே இண்டிவிஜுவல் லைனாக இருக்குது. இந்த லைனில் வந்து நீங்கள் 4 கார்னர்ஸ்லையும் ஃபில்லட் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஜாயின் கமாண்ட் மூலமாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பாலிலைனாக மாறிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்லட் கொடுத்துட்டு மல்டின்னு கொடுத்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் 4 கார்னர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு பாலிலைன் இந்த ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து பிக் பண்ணோன்னா எல்லா மாறிடும். ஓகே, இது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். மாட்டிக்குதுன்றதை செக் பண்ணலாம். ஸோ ஃபில்லட் கொடுக்குறேன், பாலிலைன் ஆப்ஷன் கொடுக்குறேன். இதுதான் ரேடியஸு. நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டால் மாறும். ஸோ ஃபில்லட் கொடுக்குறேன். ரேடியஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ பாலிலைன் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ரேடியஸ் வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. இல்லை, ஃபில்லட் ரேடியஸ் 200 கம்மி பண்ணிக்கிறேன். பாலிலைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நோ லைன்ஸ் கேன் பி ஃபில்லட்டட். ஓகே, ஏன்னா இது வந்து க்ளோஸ்டாக இருக்குது உங்களுக்கு சர்ஃபேஸ், அதனால் வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து இந்த மாதிரி, அதாவது லைக் நீங்கள் போட்டிருக்க லைன் வந்து டிஃப்ரெண்ட் லைன்ஸாக வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் லைன்ஸாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த இண்டிவிஜுவல் லைன்ஸில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஃபில்லட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபில்லட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் மல்டிபிள்னு கொடுத்து ஒவ்வொரு கார்னரையும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஜாயின் கமாண்ட் மூலமாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பாலிலைன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்லட் கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி பாலிலைன் கொடுத்துட்டு இது செலக்ட் பண்ணிங்கன்னா ரேடியஸை மாற்றிக்கிறேன். பாலிலைன் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா கர்ஸும் வந்து உங்களுக்கு ஃபில்லட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் ஜாயின் பண்ணுற கமாண்ட்ஸ் வந்து லைன் வந்து எப்படி பாலிலைனாக மாற்றுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டு. ஸோ அதை பற்றியும் நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதையும் பாருங்கள். இப்போதைக்கு ஜஸ்ட்டு எப்படி உங்களுக்கு மாற்றுறது, அதனால் என்ன அப்ளிகேஷன் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றது மட்டும் இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ரொம்ப சிம்பிளான கமெண்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்லட் கீழே உள்ள சாம்ஃபர் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ சாம்ஃபர் அப்படின்ற ஆப்ஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலியர் டு ஃபில்லட் தான். ஃபில்லட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரியேட் ஆகிற கார்னர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஸ்ட்ரெயிட் கார்னர்ஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து கர்வ்டு கார்னர்ஸாக இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் இதில் க்ரியேட் ஆகிற கார்னர்ஸ் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதோட
ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா CHA கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேயும் கீழே நமக்கு அதில் காமிச்ச ஆப்ஷன்ஸ் மாதிரி பாலிலைன் மல்டிபிள்லாம் காமிக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்லெட்டில் பார்த்த அதே ஆப்ஷன் தான், இங்கே சாம்ஃபர்லேயும் அதே மாதிரி தான் யூஸ் ஆகும். அண்ட் மெத்தட்ன்றது என்னதுன்னா ஜஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆங்கிள் தான். இந்த டிஸ்டன்ஸ் ஆங்கிள்ன்றது வெளியில் இருக்குது இல்லை, இதுதான் வந்து மெத்தட்குள்ளே போனீங்கனாலும் இருக்கும். ஸோ அதை தான் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இதையும் பார்க்கணும் தேவையில்லை. இதை பார்த்தீங்கன்னாலும் உள்ளே கிளிக் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு கேட்குற அந்த டிஸ்டன்ஸ் ஆங்கிள் வந்து நமக்கு வெளியிலே ஆல்ரெடி இருக்கிற அதே ஆப்ஷன்ஸ் தான் மறுபடியும் வந்து இதுலேயும் வரும். ஸோ அதனால் இதில் பார்க்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் ட்ரிம்ன்றது ஆல்ரெடி நம்ம வந்து சாம்பரில் பார்த்துருக்கோம், அதே தான் வரும். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆங்கிள் 2 ஆப்ஷன்ஸு. ஸோ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு சாம்பர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நம்ம சாம்பர் ஃபில்லெட்டில் யூஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட் லைனை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஃபஸ்ட் லைனை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் செகண்ட் லைன். ஸோ செகண்ட் லைன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்க்ளைண்டான ஒரு லைனாக தான் வந்து சாம்பர் க்ரியேட் ஆகும். ஸோ இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா இப்படி ஒரு லைன் இருக்குது, இதில் வந்து சாம்பர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் செலக்ட் பண்ணுறேன், செகண்ட் லைன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இது ஏன் இப்படி க்ரியேட் ஆகுதுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற டைமென்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். லைக் நம்ம ஃபஸ்ட்டு சாம்பர் லைன் கொடுக்குறேன், இங்கே டிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாம்பர் டிஸ்டன்ஸ், செகண்ட் சாம்பர் டிஸ்டன்ஸ்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிக் பண்ணுற லைனில் எவ்வளோ தூரம் கட் ஆகணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு சாம்பர் டிஸ்டன்ஸ். அது வந்து எனக்கு ஒரு 2000 வேணும்னு நான் கொடுக்குறேன் அதில். அண்ட் செகண்ட் லைன், இப்போ இதான் செகண்ட் லைன் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த செகண்ட் லைனோட சாம்பர் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 500 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் லைனு 500 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லைன் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லைன் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட் லைனில் நம்ம கட்டான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2000, அதாவது இந்த எட்ஜிலேருந்து இங்கே 2000 கட்டாக இருக்குது. அண்ட் செகண்ட் லைனில் கட்டாக இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 500. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து சாம்பர் ஆப்ஷனு. டிஃபால்ட்டாக வர சாம்பர் ஆப்ஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் அதே கமெண்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸுன்றது வந்து இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணுற டிஸ்டன்ஸில் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆங்கிள் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைனோட சாம்பர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் க்ரியேட் ஆகிற இந்த ஆங்கிள் எவ்வளோ வேணுன்றதை டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து எனக்கு ஒரு 3000 வேணும்னு நான் கொடுக்குறேன். அண்ட் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்காக அந்த ஆங்கிள் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றக்காக ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன்னா 45 டிகிரின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக 45ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் லைனை பிக் பண்ணுறேன், செகண்ட் லைனில் பிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்ம என்டர் பண்ண 3000ன்றது அப்ளை ஆகிருக்குது. அண்ட் ஆங்கிள் மெஷர் பண்ண அப்படின்னா 45 டிகிரியில், அதாவது இங்கேருந்து இது வந்து 45 டிகிரியில் கட் ஆகிருக்குது. கரெக்டாக? இப்போ மறுபடியும் அதே இதை வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சாம்பர் கமெண்ட் என்ட்ரி பண்ணிட்டேன், ஆங்கிள் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அதே 3000 கொடுக்குறேன். அண்ட் ரெண்டாவது வந்து ஆங்கிள் கேட்குது. ஆங்கிள் வந்து இந்த வட்டம் ஒரு 70 கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டேன், செகண்ட் லைன் இது வந்து 2 லார்ஜாக இருக்குதுன்னு சொல்லுது. என்ன பண்ணுறேன்னா லைன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் சாம்பர் கொடுக்குறேன், ஆங்கிள் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 70 என்ட்ரு பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லைன் செலக்ட் பண்ணேன்னா நம்ம வந்து சாம்பர் க்ரியேட் ஆகும். ஏன்னா வந்து லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். பழைய லென்த் வந்து இவ்வளோ தான் இருந்தது, அதோட எக்ஸீட் ஆகி போகிறனால தான் நம்ம சாம்பர் க்ரியேட் ஆகலை. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணல, சாம்பர் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. இப்போ நம்ம டைமென்ஷன் மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இது 3000 இருக்குது. ஆங்கிள் மெஷர் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வந்திருக்கான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. இந்த லைன்லேருந்து 70 டிகிரி ஆங்கிளில் வந்து இந்த லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம சாம்பரில் உள்ள ஆங்கிள் யூஸ் பண்ணுற ஆப்ஷனு. இது வந்து டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷனு. இது போக மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் லைக் மல்டிபிள், பாலிலைன், ட்ரிம்மெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்லெட்டில் பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்லெட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்றதை இன்னொரு தடவை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் இது போக வேறு எதுவும் உங்களுக்கு கொரி இருந்ததுன்னா வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது போக வேறு எதுவும் உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க வீடியோஸ்லையோ இல்லை இது போக வேறு ஏதோ கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா கற்றுக்கலாம்.
So stay connected for more learnings, and thanks for watching. Thank you.